தங்கையின் காதலுக்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்து வந்த அண்ணன் உள்ளிட்ட குடும்பத்தார். +2 எக்ஸாம் முடிந்த கையோடு மாணவியை வேறு இடத்திற்கு அழைத்து சென்ற போது கோர விபத்து. சம்பவ இடத்திலேயே காதலி பலி. 2 கால்களையும் இழந்த தந்தை. ஆத்திரத்தில் நண்பர்களோடு சென்று காதலனை கொலை செய்த அண்ணன். சென்னை புழல் அருகே அடுத்தடுத்து கோர கொடூர சம்பவங்களில் விண்ணிற்கு சென்று சேர்ந்த காதலன் காதலி. சென்னை புழல் ஜெயபாலாஜி நகர் பகுதியில் இளைஞர் ஒருவரை சூழ்ந்து கொண்ட ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு புழல் காவல் நிலையத்தில் சரணடைந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தலை, கை மற்றும் மார்பு பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்த இளைஞரை மீட்டு விசாரணை மேற்கொண்ட போது இறந்த இளைஞர் இரட்டையேரி பகுதியை சேர்ந்த அவினாஷ் என்கிற இமானுவேல். அவரை வெட்டிவிட்டு சரணடைந்த 4 பேர் இளம்பருதி, லோகேஷ், சூர்யா, சந்தோஷ்குமார். இளம்பருதியின் தங்கை ஜெயபாரதி அவினாஷை காதலித்து வந்திருக்கிறார். இந்த விவகாரம் இளம்பருதி உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு தெரிய வர இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே ஏற்கனவே இளம்பருதி அவினாஷை வெட்டுவதற்காக பட்டாக்கத்தியோடு வந்தபோது அவினாஷின் நண்பர் நவீன் சக்கரவர்த்தி தடுத்த போது வெட்டுக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக அப்போதே இளம்பருதி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். இதற்கிடையே +2 எக்ஸாம் எழுதி கொண்டிருந்த போது தங்கையை சோழவரம் பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு இளம்பருதி தங்க வைத்தாராம். காதலி ஜெயபாரதியை புழல் பகுதிக்கு அவருடைய தந்தை தயாநிதி அழைத்து வந்த போது கோர விபத்து நடந்து சம்பவ இடத்திலேயே ஜெயபாரதி மரணமடைகிறார். அவரது தந்தைக்கு 2 கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தனது குடும்பத்தில் 2 கோர சம்பவங்கள் நடப்பதற்கு இளைஞர் அவினாஷ் தான் காரணம் என ஆத்திரமடைந்து தனது நண்பர்களோடு சேர்ந்து நைசாக பேசி புழல் பாலாஜி நகர் பகுதிக்கு அவினாஷை அழைத்து வந்து இளம்பருதி சரமாரியாக வெட்டி உள்ளார். இதில் அவினாஷ், இமானுவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் இரு வீட்டிலும் தாய் தந்தையர் தங்களது மகன், மகளை இழந்து தவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.